மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிடு, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி தரேன். ஏன்னா உன்னால கண்டே பிடிக்க முடியாதுடி. எங்க சொல்லு பாப்பா. அம்மா, நான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏய், என்னடி மூட் அவுட் உனக்கு? அது அது ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்புறம் சொல்கிறேன். நீ போமா. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன்டி. ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருடி. மா, ஏய், பேரையாவது கேளுடி. இது பேரு பச்சை மிளகா பால்கோவா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, பச்சை மிளகாவை போட்டு பால்கோவா பண்ண செம்ம டேஸ்டா இருக்குடி. நல்ல காரமும் இனிப்பும் கலந்து சும்மா டேஸ்ட் அள்ளுதுடி. ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருடி. மா, ப்ளீஸ்மா, என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க. நான் செஞ்ச பால்கோவாவே டேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? மா, அதான் அப்புறம் சொல்றேன்லம்மா. சரி, ஓகே போ, எனக்கு என்ன. அடுத்து ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ண போறேன். அதான் கடுகுல காஜு கத்திலி பண்ணலான்னு இருக்கேன். நான் போய் அதை பண்றேன், நீ இப்படியே சோகமாரு. யாருக்கு என்ன பிரச்சனை? அம்மாமா. என்ன? அம்மா, சாரிம்மா. உன்கிட்ட எப்போதும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். ஆனா இப்போ எனக்கு இதை ஷேர் பண்ண கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. என்ன கஷ்டம்? ஆதி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாமா. அவன் என்ன அவாய்ட் பண்றான். ஆதி? ஆமாமா, அவன் இன்னைக்கு எப்படி தெரியுமா பேசிட்டா. கிட்டத்தட்ட அவன் கிட்ட நல்லா பேசி ஒரு வாரம் ஆகுதுமா. என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு கூட அவங்க அண்ணி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திதாமா பேசினா. அவன் உன்கிட்ட நல்லா பேசி எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்ற? ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுமா. அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன்னு யோசிச்சு பாரு. அம்மா, நான் என்னமா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. அவன் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஹே, நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல விரிசல் வரதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா அது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றது தாண்டி புத்திசாலித்தனம். அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம தக்க வச்சுக்க முடியும். நீ எதுவுமே பண்ணாம ஆதி அவாய்ட் பண்ண மாட்டாண்டி. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அது உனக்கே கூட தெரியாம இருக்கும். எனக்கே தெரியாம எப்படிமா இருக்கும்? ஆமாண்டி, நீ தெரியாதனமா அவனை ஹர்ட் கூட பண்ணி இருந்திருக்கலாம். அது நீ ஜாலியா எடுத்து பேசியிருப்ப. ஆனா அவன் மனசுக்கு அது ரொம்ப உறுத்தலா கூட இருந்திருக்கும். நீ என்ன பண்ணன்னு யோசிச்சு பாரு. கரெக்டா ஒரு வாரம்னு சொல்ற. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு யோசிச்சு பாரு. அப்ப உனக்கே தெரியும். அத வச்சு நீ அவன் கிட்ட சாரி கேளு. ப்ராப்ளம் சால்வ். இதுக்குதான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கியா? நிம்சு, ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல பேசி தீத்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா அதுக்குதான் ஈகோ பார்த்துட்டு நிறைய பேர் வர ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒன்னு சொல்லிட்டா, ஆதி கூட போய் தெளிவா ஒரு விஷயத்த பேசு. அவன்கிட்டே கேளு. ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுல சாரி கேட்கறதுக்கு நம்ம ஈகோ பார்க்க கூடாதுடி. என்ன பிரச்சனைன்னு தெரியாம நான் என்னமா சாரி கேக்குறது? நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியலமா. யோசி, உட்கார்ந்து நல்லா யோசி. ஆதி கஷ்டப்படுற மாதிரி நீ ஏதோ பண்ணிருக்க. அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்றான். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? உன்னை விட்டு விலகி போறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது உன் நல்லதுக்கா கூட இருக்கும். அப்படின்னு அவன் யோசிச்சு கூட விலகி போலாம். இது எல்லாத்துக்குமே பதில் ஆதி கிட்ட தான் இருக்கு. நீ பொறுமையா அவன் கிட்ட பேசு. சரிம்மா. சரிடி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நான் போய் கடுகு காஜு கத்திலி பண்ணிட்டு வரேன். பாய். அம்மா சொல்ற மாதிரி ஆதி கிட்ட பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. என்னது? எதுக்காக என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான்? அட பாவி, அந்த சின்ன சண்டைக்காகவா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான்? ஆதி, ஆனா சத்தியமா இதை உன்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்னையும் வேணாம்னு சொல்லிட்டு என் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டல. இதுக்கப்புறம் நீயும் எனக்கு வேணாம், உன் நம்பரையும் நானே பிளாக் பண்ணிடுறேன். என்ன ஆச்சுன்னு இப்ப நீ இந்த முடிவு எடுத்திருக்க ஆதி? சரி, ஓகே, நீயே முடிவு பண்ணிட்டல. இதுக்கப்புறம் எனக்கும் வேண்டாம். நான் இப்பவே பிளாக் பண்ணிடுறேன். பிளாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆதியே நினைச்சாலும் என்கிட்ட பேச முடியாது. நானும் அவன்கிட்ட பேச போறதில்ல. ஒண்ணுமே நடக்காத விஷயத்துக்கு இவ்ளோ ரியாக்ஷனா? அம்மா சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகலையே. அவன்கிட்ட சண்டை கூட நான் போடல. ஆனா அவன் வேணும்னு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கான். எதனால இது நடந்திருக்கு? இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அவனுக்கு என்ன விட வேற யாராவது இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க, இருந்துட்டு போறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் கிருஷ் கிட்ட பேசுறேனா இவன் கிட்ட பேசுறது இல்லையா? எப்படி வேணா என் மேல பழி போடுறான்னு எனக்கு புரியல. ஆதி நல்லாவே மாறிட்டான். இருக்கட்டும், அவன் இப்படியே இருக்கட்டும். மண்டக்குள்ள ஏறியே தொலைய மாட்டேங்குது.
ஏன்டா இவ்ளோ கஷ்டமா சிலபஸ் வச்சிருக்கீங்க? ஐயோ, இது நான் இப்படி படிச்சு முடிப்பேனே எனக்கு தெரியல. இப்ப இதுல ஏகப்பட்ட டவுட் இருக்கு. இதை இப்ப யார்கிட்ட கேக்குறது? நம்ம மச்சான் கிட்ட கேட்கலாம். ஐயோ, நம்ம தானே அவகிட்ட இருந்து விலகி கேட்கணும்னு அவ நம்பரை பிளாக் பண்ணோம். அவகிட்டயும் கேட்க முடியாதா? ஆமா, நான் பிளாக் பண்ண விஷயம் நிம்மதிக்கு தெரியுமா? இதுவே மத்த நாளா இருந்தா 1000 ஃபோன் பண்ணி நோயான்னு பேசிக்கிட்டே இருப்பா. நேத்து வேற சண்டை போட்டிருந்தோம். அவ இந்நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணிருப்பாளா? இல்ல சண்டை போட்டவனால கோவத்துல கால் பண்ணாம இருந்திருப்பாளா? ஆனா அவ கண்டிப்பா கால் பண்ணி நான் அவளை பிளாக் பண்ணிருக்கேன்னு அவளுக்கு தெரியணும். அப்பதான் அவளும் என்ன பிளாக் பண்ணுவா. என் மேல இன்னும் அவளுக்கு கோவம் வரணும். அப்பதான் என்னை விட்டு மொத்தமா பிரிஞ்சு போவா. இல்லனா அவ நினைப்பிலேயே ரொம்ப கஷ்டப்படுவேன். டேய், நீங்களா? வாங்க வாங்க. என்னடா படிச்சிட்டு இருக்கியா? இல்ல, பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, படிச்சுட்டு தாங்க இருக்கேன். ஆமா, எதுக்கு வந்தீங்க? இந்த நக்கலு நையாண்டிக்கலாம் ஒரு குறைச்சலும் இல்லடா. அதெல்லாம் கூடவே பிறந்தது, என்னைக்கும் என்னை விட்டு போகாது. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. ஏண்டா அவ கூட ஏண்டா பேச மாட்டேங்கிற? அவளையும் திட்டிட்டே இருக்க. நான் எப்ப அவங்கள திட்டேன்? பாவண்டா, என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படியா? நான் பேசலன்னு ஃபீல் பண்றாங்க. உங்களுக்குள்ள என்னதாண்டா பிரச்சனை அத சொல்லு. எங்களுக்குள்ள எப்போதுமே பிரச்சனை தான். நீங்க எதை கேக்குறீங்க? எப்போதுமே பிரச்சனையா? டேய், ஏன்னா அந்த பொண்ணு திட்டிட்டே இருக்கேன்னு கேட்டா எப்போதுமே பிரச்சனையோட தான் இருப்போன்னு சொல்ற. ஆமா, அவங்களும் தானே என்ன திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. பொண்டாட்டி சொன்னோன்னே அப்படியே சப்போர்ட்டுக்கு ஓடி வந்துருவீங்களே. பொண்டாட்டியா? டேய், நான் நிம்மதியை கேட்டேன்டா. என்னது? நிம்மதியை கேட்டீங்களா? பின்ன ஏன் பொண்டாட்டிய பத்தி நான் எதுக்கிட்ட ஓண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நிம்மதி பாவண்டா, அந்த பொண்ணு என்கிட்ட புலம்பிட்டு போகுது நீ சரியாவே பேச மாட்டேங்கிறேன்னு. அதான் உன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த பொண்ணு பாட்டுக்கு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறியாமே. அது ஒரு சின்ன பிரச்சனை, சரியாயிடும். பிரச்சனையா? அந்த பொண்ணு ஆனா பிரச்சனை ஒன்னும் சொல்லலையே. நான் ஒண்ணுமே பண்ணலனா அவன் தான் என்ன ரொம்ப திட்டிட்டே இருக்கான், என் கூட பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னுச்சு. ஏண்டா, நீ படிச்சு பாஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னுச்சு தானே? அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வர சண்டை, அதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, சார் அப்படியே பார்த்து கிழிச்சிருவாரு. யோ ரைஸ்மெல், உனக்கு உன் பிரச்சனையை தவிர மத்த எல்லா பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியுமா? எனக்கு என்னடா பிரச்சனை? அதானே, உனக்கு என்னையா பிரச்சனை? அழகா கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆன கையோட குழந்தையும் பெற்றுக்க போற, நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்ப என்னடா, எனக்கு பிரச்சனை வரணுங்கிறியா இல்ல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறியா? என்னதான்டா சொல்ல வர? இரியா, நீ அது சந்தோஷமா இரியா. ஆமா, சந்தோஷமா இருந்துட்டாலும் இப்பதான் ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன அப்புறம் என்ன இருந்துட்டாலும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே சொல்ற. அதெல்லாம் ஒரு கொடுமைடா, அதெல்லாம் ஏன் கேக்குற? விடு. யோ, என்னையா இனிமே வாழ்க்கையை வெறுத்தவ மாதிரி பேசுற? இங்க வா, உன் கதை நல்லா இருக்கும் போல கேக்குறதுக்கு. உட்காரு, உன் கதையை சொல்லி பாக்கலாம். யோ, எனக்கும் படிச்சு போர் அடிக்குதுயா, உன் கதையை கொஞ்சம் சொல்ல கேப்போம். ஆமா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்னத்தடா சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்குடா. ஏன்? இல்ல, நான் நினைச்சேன் நமக்கு வரப்போற பொண்ணு நம்மள நிறைய காதலிப்பா, நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, நம்மள உயிரா வச்சுப்பான்னு நினைச்சேன்டா. ஆனா வேதா அதுல 5% கூட கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டா, அவ எப்ப பாரு ஒரு மாதிரி சிடுசிடுனே இருக்காடா. அவ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ, அவ மனசுக்குள்ள நாங்க தனி கொடுத்து நான் போனோம், நாங்க தனியா இருக்கணும்னு தான் அவளுக்கு ஆசையே. என்னது? ஆமா, நிறைய காசு பணத்தோட பெரிய வீட்ல அவ, நான், எங்க குழந்தை நாங்க மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதெல்லாம் ஒரு ஆசையாடா? சரி, பிராக்டிக்கலா யோசிக்கணும்னா எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் தனி கொடுத்தனும் போகணும், தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். ஆனா நிறைய காசு பணம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும், சொத்து பத்தெல்லாம் அவ பேர்ல இருக்கணும்னு ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறதாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. இப்போ நீயே சொல்ல, நீ ஒரு பொண்ண பயங்கரமா காதலிக்கிற, ஆனா அந்த பொண்ணுக்கு உன் காதலே புரியல அப்படின்னா நீ என்னடா பண்ணுவ? ஐயோ, ஏயா நீ? நான் ஏற்கனவே அந்த நிலைமையில தான் இருக்கேன். நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற பொண்ணுக்கு என்னோட காதல் புரியவே இல்ல. டேய் சொல்றா, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார வேண்டியதான். அதே நிலைமை தாண்டா எனக்கும். நான் அவளை ரொம்ப காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவ அப்படி இல்லடா. என்னால அவளை புரிஞ்சுக்கவே முடியல. எனக்காக பார்த்து சமைக்கிறா, ஆனா அவ என்ன காதலிக்கல. எனக்காக பார்த்து எல்லாத்தையும் செய்யறா, ஆனா அவ என்ன காதலிக்கல. என்னடா பண்றது?
எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. அவங்க கிட்ட காசு பணத்தை விட காதல் தான் முக்கியம்னு சொல்லி புரிய வைங்க. டேய் நான் பல வகையில சொல்லிட்டேன்டா, ஆனா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி காலம் முழுக்க நான் அவளை வச்சு ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருடா, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உனக்கு பொண்ணு நீயா பாத்துக்கிட்டாலும் சரி இல்ல நாங்க பார்த்தாலும் சரி, காசு பணமே கொஞ்சம் கூட முக்கியம் இல்லாத அன்பு பாசம் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தோட பொண்ணை தாண்டா உனக்கு பார்க்கணும். அந்த விஷயத்துல எனக்கு தப்பு நடந்த மாதிரி உனக்கு நடக்க விட மாட்டேன்டா. அது எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் உனக்காக. இந்த வீட்டோட மருமகளா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கட்டும்டா. அதுதான் என்னோட ஆசை. நிம்மதி, நான் இப்போ உன் முன்னாடி சாதா கிறிஷ் இல்லடி, எனக்கு வேற பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. ஆனாலும் என்னால உன்னை விட முடியாது. அதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்ப வந்திருக்கேன். இப்ப இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை யூஸ் பண்ணிட்டு உன் கதைய முடிக்க தாண்டி போறேன். அதுக்கான பிள்ளையார் சொல்லியதான் இப்ப போட வந்திருக்கேன். நிம்மதி, கிரிஷ், நீ என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா நேத்து நீ எனக்கு கால் பண்ணல, நான் மறுபடியும் உனக்கு கூப்பிட்டேன், நீ போன் அட்டென்ட் பண்ணல. அதுவா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் நிம்மதி. நைட்டு மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு. நீ எப்படியும் தூங்கி இருப்பல, அதான் திருப்பி கூப்பிடல. சரி மார்னிங் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் வந்தேன். ஓ ஓகே கிரிஷ். ஆமா, நீ என்ன கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் இன்னைக்கு ஒரு ஐவி ட்ரிப் போறேன். எங்க காலேஜ்ல இருந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்க சேலம்க்கு. என்னது, ட்ரிப்புக்கு போறியா? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? கிரிஷ், நேத்து தான் மேம் சொன்னாங்க. நேத்து தான் நீ போனே எடுக்கலையே. அதுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ண மாட்டியா? இல்ல, டென்ஷன்ல மறந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அந்த ட்ரிப்புக்கு போனா தானே. என்னது? ஆமா, நீ அந்த ட்ரிப்புக்குலாம் போவேனா? ஏன்? எதுக்கு அந்த ட்ரிப்புக்கு எதுக்கு போகணும்னு கேக்குறேன். என்னோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்னோட கெரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் போகணும்னு சொல்றேன். ஹே, அதெல்லாம் நீ புக்க படிச்சா மட்டும் போதும். நீ பாஸ் பண்ணலனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, எதுக்கு உனக்கு டிகிரி எல்லாம்? நான் சம்பாதிக்கிறது என் குடும்பம் உன் குடும்பம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கும் போது உனக்கு எதுக்கு டிகிரி எல்லாம்? கிருஷ்ணி என்ன லூசா? நான் படிக்கணும், நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என்னோட சொந்த கால நான் நிக்கணும். இதுதான் என்னோட கனவு. நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனா நீ இந்த ட்ரிப்புக்கு போக கூடாது, அவ்வளவுதான். அதான் ஏன்? எனக்கு பிடிக்கல. அந்த ட்ரிப்புக்கு நீ எப்படி போவ? ஒரு பஸ்ஸ புக் பண்ணிட்டு பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஆட்டோ போட்டுக்கிட்டு அந்த ட்ரிப்புக்கு போறீங்க அதானே? அங்க போய் எத்தனை நாள் ட்ரிப்பு? 2 நாளா? அந்த 2 நாள் நைட்டும் நீ தனியா தான் தூங்குறியா இல்ல யாரோடையும் சேர்ந்து இருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் சொல்றேன், நீ அங்க போக கூடாது. இங்க பாரு நிம்மதி, நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ கரெக்டா தான் இருக்கணும்னு நினைப்ப, ஆனா பசங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருந்துட மாட்டாங்க. உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவானுங்க. ஹே ச்சே, வாய மூடு. என்னடா விட்ட உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு நம்பிக்கையே இருக்காதா? ஐயோ நிம்மதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா, ஆனா பசங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. டேய், எங்க கூட டீச்சர் ஸ்டாஃப்னு எல்லாருமே வராங்கடா, அத மீறிலாம் ஒண்ணும் நடக்காது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ஐவி ட்ரிப் சத்தியமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிகல்ஸா படிக்கவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். நான் கண்டிப்பா இந்த ட்ரிப் போய் ஆகணும். ஹே, நீ படிக்க போறியா இல்ல பசங்கள பார்க்க போறியா? கிரிஷ், ப்ளீஸ் இப்படி பேசாத. இன்னைக்கு யாருமே இப்படி எல்லாம் பேசினதே கிடையாது. எதுக்குடா இப்படி பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஹே, நீ என் லவ்வரு, நான் உன்னை லவ் பண்றேன், அதனால இப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் ஒரு வகையான அக்கறை தான். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த ட்ரிப்புக்கு போக கூடாது. கிரிஷ், போக கூடாதுன்னா போக கூடாது. நான் வேண்டான்னு நினைச்சேனா நீ இந்த ட்ரிப்புக்கு கிளம்பு. நானும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், நீயும் உன்னோட காதலை என்கிட்ட சொல்லியிருக்க. நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நீ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற எவனும் உன்னை ஏறெடுத்து கூட பாத்திர கூடாது. என்ன புரிஞ்சுதா? கிரிஷ், கிருஷ்ணா சொல்ல வரத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ சொல்றத நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. என்ன? எப்போ? இன்னைக்கு நைட்டு தானே கிளம்புறேன்னு சொன்ன. இங்க பாரு, நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன்.
ஒழுங்கா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கணும். எனக்கு தெரியாம ட்ரிப்புக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கிரிஷ், குட் பை. நைட்டு 2 மணிக்கு சந்திப்போம். டடான் தோ வந்துட்டேல்ல. ஐயோ இது என்னடா கிறிஷ் இப்படி பண்றான்? ஆனா கிறிஷ் மாதிரி நிறைய பசங்க இப்படிதான் இருக்க செய்யறாங்க. பொண்ணுங்களை அவங்க வசம் வச்சுக்கணும், அவங்கள அடக்கியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்திலயும் இருக்காங்கங்க. இதையும் சொல்லணுங்க, நிம்மதி மாதிரி பட்ட பெண்களும் இருக்கதா செய்யறாங்க. இப்படி ஒரு ஆண் தன்னை மிரட்டுறான்னு தெரிஞ்சும் நிம்மதி அடிபணிஞ்சு போகணும்னு என்னங்க அவசியம்? பெண்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கும் அடிமையாய் போறதுனாலதான் ஆண்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் கரெக்டா இருந்துட்டா ஆண்களும் கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஆதி முத்துமொழியோட கான்வர்சேஷன் பாத்தீங்களா? முத்துமொழியும் அங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கரெக்டான பொண்ணு அமையலன்னு. உண்மைதானங்க, எந்த பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு கப்பிள்ஸ் வரும்போது லவ் இல்லனா எப்படிங்க இருக்க முடியும்? சரி, இப்ப நிம்மதி என்ன முடிவெடுக்க போறா? கிறிஷோட பேச்ச கேட்டுட்டு போகாம இருக்க போறாளா, இல்ல அவளோட படிப்பு தான் முக்கியம், அவளோட லைஃப் தான் முக்கியம்னு போறாளா? இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷலான சாப்பாடுங்க. நம்ம வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதனாலதான் சிக்கன் குழம்பு அப்புறம் ஷவர்மாவும் பண்ணிருந்தேன். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.